மன அழுத்தம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. நம்மில் பெரும்பாலோர் கூறுகிறார்கள், நான் நிறைய மன அழுத்தத்தை உணர்கிறேன். ஆனால் உண்மையில் மன அழுத்தம் ஒரு உயிரியல் அவசரநிலை. நம் உடல் அவசரகால கட்டத்தில் உள்ளது. அதை நாம் மன அழுத்தம் என்று அழைக்கிறோம். மருத்துவத்தில் நாம் மன அழுத்தம் என்று அழைக்கிறோம். உயிர் வாழும் பயன்முறைக்கு மாறுங்கள். அதாவது நம் உடல் இப்போது உயிர் வாழும் பயன்முறையில் உள்ளது. அது ஏன் உடல் வெள்ளை என்று அழைக்கப்படுகிறது? ஏனென்றால் கிட்டத்தட்ட அனைத்து செயல்முறைகளும் இந்த உயிர் வாழும் பயன்முறையை தக்கவைப்பதில் ஈடுபட்டுள்ளன. சர்வைவல் பயன்முறை என்றால் என்ன? முந்தைய நாட்களில் உயிர் வாழும் பயன்முறை என்பது ஆபத்து உள்ள ஒருவரை நாங்கள் எதிர்கொள்ளும் போது இருந்தது. உதாரணத்திலிருந்து, ஒரு சிங்கம் நமக்கு முன்னால் வந்தது அல்லது வேறு யாராவது ஏதேனும் ஆபத்தில் வந்தது. நாங்கள் நிராகரித்தோம் அல்லது சில பட்டினி அல்லது நம் உடலில் ஏதேனும் தொற்று நோயை உணர்ந்தோம். ஏதேனும் அதிர்ச்சி அல்லது ஏதேனும் தாக்குதல் ஏற்பட்டால் நம் உடல் அதை உயிர் வாழும் முறையாக எடுத்துக்கொள்ளும். இன்றைய உலகில் ஒரு சில தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்களைத் தவிர அத்தகைய தாக்குதல் எதுவும் நமக்கு இல்லை. அன்றாட அடிப்படையில் நாங்கள் இந்த வகையான சந்திப்புகளை செய்வதில்லை. அப்படியானால் நம் உடல் ஏன் இவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறது? ஏனென்றால் அதை என்னவென்று நம் மூளை உணர முடியாது. அந்த வகையான மன அழுத்தத்திற்கும் இந்த வகையான மன அழுத்தத்திற்கும் இடையில் நவீன கால மன அழுத்தமும் பழைய மன அழுத்தத்தைப் போலவே நடந்து கொள்கிறது. அதனால்தான் நம் உடல் பெரும்பாலும் சண்டை மற்றும் விமான எதிர்வினை பயன்முறையில் உள்ளது. நாம் எனவே நாம் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் போதெல்லாம் நம் உடல் திடீரென்று சண்டை விமான பயன்முறைக்கு செல்கிறது. நிச்சயமாக அதை எவ்வாறு நிர்வகிப்பது என்று நமக்கு தெரியவில்லை என்றால், மன அழுத்தத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்று நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையை பற்றி நான் பேசுகிறேன். அது இருந்தது.